ஹலோ மக்களே! நெல்லை கிச்சனுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துருவோம். நான் ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்து நல்லா சுத்தமா கழுவி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அது தாளிக்கிறதுக்கு என்னென்னன்னு பார்ப்போம். கொஞ்சம் க பிரிஞ்சி இலையும் பிரிஞ்சி இலையும் கல்பாசியும் வச்சிருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாசி பூவு, ஒரு சின்ன ஜாவித்திரி இவ்வளவும் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 3 பிரிஞ்சி இலையும் கொஞ்சம் கல்பாசியும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான வெங்காயம், பெல்லாரி வெங்காயம், கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வச்சிருக்கேன். அந்த 4 வெங்காயம் காட்டுறேன். ஆனா 3 தான் போட போறேன். ஏன்னா கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. அத அப்புறமா நல்லா கழுவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து அதுக்கு தேவையான தக்காளி பழம் வந்து ஒரு 4 பழம் மீடியம் சைஸ் பழம் வச்சிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாயும் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு 10, 12 பல்லு பூண்டு, ஒரு 1 இன்ச்சு சைஸ்க்கு இஞ்சி வந்து ஒரு 3 பீஸும் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் அ கர ம் அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சிருக்கேன். இவ்வளவும் இருக்குது. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மற்றொரு முக்கியமான பொருள் தயிரு. தயிர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி பார்த்தீங்கன்னா, இந்த 3/4 கேஜி கறிக்கு நான் 600 கிராம் அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். இத நம்ம 3 தண்ணீல விட்டு கழுவி வச்சுக்கலாம். இப்போ வந்து தான் அந்த பிரியாணிக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் தான் அதுக்கு என்ன செய்றதுக்கு தேவையான பொருள். இதுல இன்னொன்னு வந்து இந்த கத்திரிக்காய் தொக்கு செய்ய போறேன். அதுக்கு வந்து ஒரு 7 கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். 7, 8 கத்திரிக்காய் இருக்குது. இத வந்து காம்ப கிள்ளிட்டு 4ஆ கட் பண்ணி, இதுல வந்து கொஞ்சம் மிளகாத்தூளும், உப்பும் ஒரு பாத்திரத்துல கலந்து, இந்த கட் பண்ணதுக்குள்ள நல்லா உள்ள மசாலா சேர்ற மாரி வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சிரணும். அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா, மல்லி பொடி வந்து 2 ஸ்பூன், தனியா பொடி 2 ஸ்பூன், டீஸ்பூன். அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து மிளகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம். நான் வெந்தயம் வைக்க மறந்துட்டேன். தாளிக்கும்போது போட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸு புளி, சின்ன கோலி சைஸு புளி. இவ்வளவும் தான் இதுக்கு கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான பொருள். இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு ஒரு 5, 6 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு அரை பெல்லாரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகா. பச்சை மிளகாயில பாதி. இத என்ன பண்றோம், பொடிசா கட் பண்ணி, நம்ம அந்த வதக்குறோம் இல்லையா, தாளிச்சு வதக்கும் போதும் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு வதக்குறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன தக்காளி பழமும் அதுக்கு போடுறதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவும் இன்னொன்னு வந்து முக்கியமான விஷயம், இது வந்து கத்திரிக்காய் தொக்கு முடிய போற நேரத்துல 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும், ஒரு 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளும் வச்சிருக்கேன். இத வந்து நல்லா வறுத்து மிக்ஸில ஜார்ல வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கிறேன் பிரியாணி செய்கிறதுக்காக. கொஞ்சம் வந்து அந்த குக்கர் வந்து ஹீட் ஆகட்டும். இன்னைக்கு மட்டன் பிரியாணியும் இந்த கத்திரிக்காய் தொக்கும் அதோட கொஞ்சம் பாயாசமும் செய்யலான்னு யோசிச்சிருக்கேன். கொஞ்சம் தயிர் வெங்காயம் வச்சுக்கணும். இப்போ வந்து குக்கர் சூடாயிருச்சு. இந்த மட்டனை 3/4 கிலோ மட்டனை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. அரிசி எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 600 கிராம்ஸ் அளந்து எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சிருக்கேன். இந்த உலக்கு வந்து 100 கிராம் பிடிக்கும். இதுக்கு 6 உலக்கு 600 கிராமுக்கு எடுத்து வச்சிருக்கேன். மட்டன் 3/4 கிலோ, அரிசி 600 கிராம். இது வந்து பாயசத்துக்குள்ள ஜாமான் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து குக்கர்ல எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இது வந்து நல்ல கடலை எண்ணெய், ஒரிஜினல் கடலை எண்ணெய் எங்களுக்கு கிடைச்சது. இன்னைக்கு கடலை எண்ணெயில செய்யலான்ட்டு முடிவு பண்ணி
செய்றேன். இந்த குழிக்கரண்டியில 2 கரண்டி விடுறேன். இந்த கடலை எண்ணெய் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 கரண்டி விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகவும், அப்புறம் தாளிச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் மெல்ட் ஆகட்டும். கொஞ்சம் கலக்கி விட்டுக்கிடுவோம். நெய் கரைஞ்சிரும். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆயிட்டு, இப்போ நம்ம வந்து பட்டை, ஒரு 3 பீஸ் பட்டை, ஒரு சின்ன ஜாவித்திரி, 3 ஸ்டார் அனீஸு, அப்புறம் வந்து ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு 4 கிராம்பு, ஏலக்காய் சாதா பச்சை ஏலக்காய் 4, அப்புறம் சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஜாவித்திரி போடுறேன். இப்போ இந்த கிராம்பு வெடிக்கும், கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்காங்க. கொஞ்சம் வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை போடுறேன். பச்சை மிளகாய வந்து 2 பெரிய மிளகாய கட் பண்ணி 4 மிளகாய் மாதிரி போட்டுக்கிறேன். ரொம்ப பெரிய மிளகா, அதனால ஒரு 2 மிளகாய் மட்டும் எடுத்து நீள வாக்குல கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌனா வரணும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வரணும். இந்த ப்ரௌனா ஆக்குறது எதுக்காகனா, ஒண்ணு டேஸ்ட் நல்லா இருக்கும், இன்னொன்று வந்து பிரியாணி கெட்டு போகாம ரொம்ப நேரம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், அதுக்காக தான் போடுறோம். இந்த பிரிஞ்சி இலை ஒரு 4 இலையும், கல்பாசி ஒரு கொஞ்சமா ஒரு 4 கல்பாசி மட்டும் போடுறேன். இதுக்கிடையில பாயசத்துக்காக, பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு ஒரு 150 கிராம் பாசி பருப்பு எடுத்து நல்லா வறுத்து வேக வச்சு குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ வந்து அதுக்கு வெல்லம் வந்து ஒரு ஒரு 150 வெல்லம் இருக்கும். அவ்வளோதான் எடுத்து வச்சிருக்கேன். அது கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் கரையட்டும். நல்லா கரைஞ்சா போதும். அது வந்து பாக ஆக தேவையில்லை. பிரியாணிக்கு வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரியாணி சைட் டிஷ்க்காக ஒரு 8 கத்திரிக்காய் எடுத்து அதை காம்பு எடுத்துட்டு 4 கட் பண்ணி உள்ளுக்குள்ள உப்பும் மிளகாத்தூளையும் கலந்து அதுக்குள்ள வச்சு கொஞ்சம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இந்த கத்திரிக்காய் தாளிக்கிறதுக்குள்ள ஜாமானங்கள் வந்து மிளகு, சீரகம், வெந்தயம் வச்சிருக்கேன். மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், இந்த 4ம் வச்சிருக்கேன். இந்த கத்திரிக்காய்க்கு போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு சின்ன தக்காளியை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் கத்திரிக்காய் செய்யறதுக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் லேசா அரைவாசி அரைச்சி வச்சுக்கணும். இந்த தேங்காய் பால் வந்து பாயசத்துக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன தேங்காயில ஒரு அரை தேங்காய் எடுத்து மிக்சியில அரைச்சி பால் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்காக, பாயசம் தாளிக்கிறதுக்கு ரெய்சின்ஸும் முந்திரி பருப்பும் வச்சிருக்கேன். கொஞ்சம் ஏலக்காவும் இருக்கு. இது வந்து பாயசத்துக்குள்ள ஜாமானங்கள். இந்த பாகு வந்து வெல்லம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. கரைஞ்சா போதும், பாகு பதம் தேவையில்லை. கரைஞ்ச உடனே வடிகட்டி அந்த வேக வச்சு வச்சிருக்கிற பாசி பருப்பு கூட போடுவோம். இப்பதான் ப்ரௌனா ஆக ஆரம்பிக்குது. பிரியாணிக்கு நல்லா வதக்கிடுவோம், வதக்கி விடுவோம். இப்போ கொஞ்சம் வதங்கவும் இந்த மல்லித்தலை ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, மல்லித்தலை ஒரு கைப்பிடி போட்டு கூட நல்லா வதக்கிக்கணும். இது எல்லாமே நல்லா மேஷ் ஆகணும், அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா வதக்கிக்கணும்.
இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் செய்யறதுக்கு ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன். கொஞ்சமா விட்டா போதும். ஒரு 2 டீஸ்பூன் விட்டா போதும். பாயசத்துக்கு வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இத வந்து ஃபில்டர் பண்ணி அந்த வெந்த பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அது கூட ஊத்திக்கிடுவோம். இப்போ வந்து பாசி பருப்பு வேக வச்ச அந்த பர்னரை ஆன் பண்ணிக்கிடுவோம். ஆன் பண்ணிட்டு இந்த வெல்லம் கரைஞ்சி இருக்கு இல்லையா, அதை வந்து வடிகட்டி அந்த பாசி பருப்போட சேர்த்து போட்டுறணும். வெந்த பாசி பருப்போட சேர்த்து விட்டுக்கணும். அந்த கல் லேசா இருக்கும்ல, அதுக்காக தான் வடிகட்டுறோம். இப்போ நல்லா கரைச்சிடணும், நல்லா கலக்கி விட்டுறணும். நல்லா கரைஞ்சிரும். அடுப்பு ஆன்ல இருக்கு, கொஞ்சம் கரையிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பாசி பருப்பை நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து நல்லா குழைய குக்கர்ல வேக வச்சு வச்சுக்கணும். அப்பதான் அந்த பாயசம் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இப்ப நான் போட்ட அளவு வந்து இனிப்பு சரியா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்காங்க. நான் வந்து மண்டவெல்லம் அன்னைக்கு எடுக்கல, அச்சு வெல்லம் எடுத்து தான் நான் தட்டி போட்டு கரைச்சிருக்கேன். நீங்க மண்டவெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இன்னும் நல்லா இருக்கணும்னா கருப்பட்டி கூட நீங்க உடைச்சு போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ புதினா மல்லி நல்லா வதங்கிட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இது வந்து இப்போ கேஸை வந்து சிம் பண்ணிக்காங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு போட்ட பிறகு அது வந்து பிடிக்கும், அடி பிடிக்கும். அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்காங்க. இப்போ தக்காளி பழத்தை நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரம் வதங்கணும், டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால, சீக்கிரம் வதங்கிருங்கிறதுனால நான் ஒரு 4 தக்காளி பழத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் தீ கூட்டிக்கிடலாம், ஏன்னா தக்காளி பழத்தில் தண்ணி இருக்குல்ல, பிடிக்காது. ஃபுல்லாக வச்சுருக்கேன். இங்கே பாயசத்தை பார்ப்போம். இப்போ நல்லா வெல்லமெல்லாம் அந்த பாசி பருப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இது கொஞ்சம் பாசி பருப்பு வேக வைக்கும் போது தண்ணி பத்தலை, அதனால கொஞ்சம் கட்டி கட்டியாக கிடக்கு. மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். சுடவும் அது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும். இந்த மேஷரை வச்சு கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுறேன், அவ்வளோதான். தண்ணி கூட கொஞ்சம் அளவாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பாசி பருப்பு வந்து நல்லா வெந்து கொஞ்சம் இப்படி கட்டி இல்லாமல் நல்லா வரும். கூட கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ கரெக்ட் ஆயிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுட்டு அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் ரெண்டையும் நெய்யில் வறுத்து போட்டுருவோம். இப்போ ஏலக்காய் போட்டாச்சு, கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். நம்ம கிஸ்மிஸ் முந்திரி வறுக்கும் போது நெய் போட்டு வறுப்போம் இல்லையா, அதனால இப்போ 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காய் பால் ஊற்றணும், ஏன்னா ஆன்ல இருந்தால் திரிஞ்சிரும். இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஒரு கலக்கி விட்டுக்கலாம். தேங்காய் பால் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான் தேங்காய் பால் விடுறோம். சூடாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆனால் கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ பிரியாணி பார்ப்போம். கிட்டத்தட்ட வதங்கிருச்சு. இப்போ வந்து இந்த முந்திரியும் கிஸ்மிஸையும் நம்ம வந்து நெய்யில் வறுத்து
அந்த பாயசத்தோட போட்டோம்னா அது முடிஞ்சிரும் அந்த வேலை. இப்போ ஒரு 1 1/2 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் ஒரு வாணலியில. அதை வந்து நம்ம மெல்ட் ஆன உடனே இந்த கிஸ்மிஸையும் முந்திரியையும் போட்டாச்சு. ரெண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுக்கணும். அந்த கிஸ்மிஸ் எல்லாம் நல்லா உப்பி வரணும் உருண்டையா. அப்பதான் அதுக்கு நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு வறுத்து அந்த பாயசத்தோட போட்டு அதை இறக்கி வச்சிடலாம். அது வேலை முடிஞ்சிடும். முந்திரி கொஞ்சம் ப்ரௌனா வரணும். அந்த கிஸ்மிஸ்லாம் நல்லா உருண்டு வரணும். ஆல்மோஸ்ட் கரெக்டா வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த பாயசத்துல ஊத்திட்டோம்னா முடிஞ்சு போயிடும். இனிமே பிரியாணியை பார்ப்போம். இதை மூடி வச்சிடலாம். நல்லா அழகா மேஷ் ஆயிட்டு எல்லாம் நல்லா கலந்து ஒண்ணா வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா நல்லது. இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடும். மட்டன் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். கொஞ்சம் பார்த்து போடணும். 1 டீஸ்பூன் மட்டும் இப்போ போடுறேன். அப்புறமா லாஸ்ட்ல 10 அந்த உப்பு செக் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து எவ்வளோ உப்பு சரியா இருந்தா விட்டுருவோம், இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் தேவைன்னா. ஃப்ளேமை கொஞ்சம் சிம் பண்ணிக்காங்க. பச்சை மிளகா 3 போட்டிருக்கோம் காரத்துக்கு. இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் போடலாம். நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மட்டன்லேயும் மிளகாய் தூளும் உப்பும் போட்டு வேக வச்சிருக்கேன் இல்லையா, அதனால இது கரெக்டா இருக்கும். நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா மசிஞ்சு வரவும் ஃப்ளேமை குறைச்சி தான் வச்சுருக்கோம், மசியட்டும். இப்போ தயிர் விட்டுறலாம். இந்த குழம்பு கரண்டிக்கு நான் 2 கரண்டி விடுறேன். டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வருங்க. 2 கரண்டி. 2 கரண்டி. ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் வரும். சரிங்களா? இதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுருவோம். இது கொஞ்சம் கலக்கின பிறகு மட்டன் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து மட்டனை ஒரு கண்ணு கரண்டியில் எடுத்து இதில் போட்டுடணும். அந்த தண்ணியை வந்து அளந்து விடுவோம் இல்லையா பிரியாணிக்கு, அப்போ வச்சுக்கிடணும். இப்போ அந்த மட்டன் மட்டும் தண்ணியிலேருந்து எடுத்து போடுறேன். போட்டாச்சு. இந்த தண்ணியை வச்சுக்கிடுவோம். கடைசியாக அளந்து ஊற்றணும். இந்த மசாலையோட மட்டனை நல்லா பெரட்டி விடணும். ஒரு 3 மினிட்ஸ் பெரட்டி விட்டோம்னா போதும். இப்போ ஒரு 70% வெந்திருக்கு மட்டன். மீதி நம்ம வந்து அரிசியெல்லாம் போட்டு வைக்கும் போதும் மீதி 30% கரெக்டா வெந்துடும். சரி, ஓரளவு நல்லா வதங்கியாச்சு. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க, இந்த அளவுக்கு வதக்குனா நல்லா இருக்கும். எப்பவுமே எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு பெர்ஃபெக்ஷன் இருந்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். 600 கிராம் அரிசி நல்லா கழுவி ஊற வச்சு தண்ணி வடிச்சு இப்போ போடுறேன்.
இந்த பாஸ்மதி ரைஸ் இது இது அரிசி போட்டோன்னா ரொம்ப போட்டு பெரட்டக்கூடாது. பெரட்டுனோம்னா உடஞ்சிரும். அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா பெரட்டி போடணும். இந்த மசாலையோட பெரட்டி குடுத்துருவோம். இப்போ தண்ணி வந்து 1க்கு 1 1/2 அளவுக்கு இந்த கறி வேக வச்ச தண்ணியோட பச்சை தண்ணியும் சேர்ந்து அளந்து வச்சிருக்கேன். அத ஊத்தியாச்சு. இப்ப கொஞ்சம் பெரட்டிட்டு உப்பு செக் பண்ணுவோம். இப்ப ஹைல வச்சுக்கிடலாம் ஃப்ளேம. இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லெமன் இதோட புழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 லெமன் போதும், ரொம்ப வேண்டாம். இது ரொம்ப போட்டோம்னா புளிப்பு அதிகமாயிரும். இது வந்து கொஞ்சம் இது வந்து உதிரி உதிரியா வரும் லெமன் விட்டோம்னா. அதுக்காக லெமன் விடுறேன். இப்போ ஒரு கொதி நல்லா வரட்டும். வந்த உடனே வந்து ஒரு தோசைக்கல் வச்சு தம் போட்டுறலாம். தண்ணி கொதிக்கட்டும் நல்லா. உப்பு செக் பண்ணிக்கிறேன். உப்பு இன்னும் கொஞ்சம் போடலாம்னு இருக்கு. ஒரு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு நான் போட்டுக்கிறேன். ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கணும். அப்பதான் அது வந்து எல்லாம் முடியவும் சரியா வரும். உப்பு கம்மியா இருந்தா அப்புறம் பிரியாணியில உப்பு குறைஞ்சிரும். இப்போ சைட் டிஷ்க்கு ஒரு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வாணலி வைப்போம். ஏன் நான் வந்து பேன் வைக்காம வாணலி வச்சிருக்கேன்னா, பேன் வந்து ஷாலோவா இருக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெய்க்குள்ள கிடந்து வேகிறதுக்கு இதான் கரெக்டா இருக்கும். அதனால ஒரு வாணலியே வச்சிருக்கேன். இந்த தண்ணி நல்லா வத்தட்டும். இந்த உப்பும் மிளகாத்தூளும் போட்டு விரவி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கீரின இடத்துக்குள்ளெல்லாம் அதை கத்திரிக்காய் ஊறி ஒரு 10 நிமிஷமா இருக்கு. இப்போ வந்து வாணலி நல்லா காஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கத்திரிக்காய் போட்டேன். இந்த கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்காங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். நல்லா வதங்கணும். வதங்கின உடனே தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் தாளிப்போம். நான் தீ வந்து ஃப்ளேமை சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆகும் வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷமாவது வதங்கினா தான், எண்ணெயில் வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பிரியாணிக்கு இந்த கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப சூட் ஆகும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது வேலையும் ஈஸி. அதனால இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் எல்லாரும் பிரியமாக சாப்பிடுவாங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பிரியாணிக்கு தண்ணி வந்து வத்துற மாதிரி இருக்கிறதுனால மூடி வச்சுருவோம். விசில் போட்டுருவோம். ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் தோசைக்கல்ல வச்சுட்டு அப்புறமா இதை தூக்கி மேலே வச்சுக்கணும். இப்போ வந்து ஃப்ளேம் ஹையில் இருக்கு. நல்ல சூடான பிறகு நம்ம சிம்மில் வச்சுக்கிடுவோம். வச்சு ஒரு 12 மினிட்ஸ் வைக்கணும். 10 to 12 மினிட்ஸ். நல்ல சிம்மு சின்ன பர்னர்னா 15 மினிட்ஸ் கூட வச்சுக்கிடலாம். ஆனால் 12 மினிட்ஸ் போதும். அதுக்கு மேலே வச்சோம்னாலும் அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் பார்ப்போம். கத்திரிக்காய் நல்லா வதங்குது. ஒரு 5 நிமிஷமா வெந்திருக்கு. நம்ம திரும்பி மசாலாலாம் போடும்போது இன்னும் மீதியெல்லாம் வெந்துடும்.
அதனால ஒரு ஆளு 50% வெந்தவுடனே எடுத்துடலாம். கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ வந்து இதுக்கு இடையில ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலையும் ஒரு அரை டீஸ்பூன் எள்ளையும் வறுத்து அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி இந்த வச்சிருக்கேன் ஜார்ல. இத கடைசியா இறக்கும் போது போட்டுக்கிறோம். இப்ப கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இந்த பிரியாணிக்கு நம்ம வந்து அந்த தோசைக்கல் நல்லா ஹீட் ஆயிட்டு அதை நல்லா சிம்மில் வச்சுருவோம். இன்னும் 12 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காய் கிட்டத்தட்ட நல்லா வதங்கிருச்சு. எடுத்து தனியாக வச்சுக்கிடுவோம். இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, இதுலயே நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், இவ்வளவும் போட்டு தாளிப்போம். இந்த எண்ணெயிலேயே நல்லா பொரியட்டும். பொரியாம நீங்க மத்தத போட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். நல்லா பொரியணும். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் காட்டினேன் இல்லையா, சின்ன வெங்காயம், அதை மிக்சியில சும்மா ஒரு சுத்தி சுத்தி போட்டிருக்கேன். சீக்கிரமா வதங்கணும். ஒரு 6 7 சின்ன வெங்காயம், ஒரு பெல்லாரி வெங்காயத்துல சின்ன பெல்லாரி வெங்காயத்துல ஒரு ஹாஃபையும் சேர்த்து நான் மிக்சியில ஒரு சுத்தி சுத்தி போட்டிருக்கேன். அப்பதான் சீக்கிரம் வதங்குங்கிறதுனால வதங்கட்டும். இப்ப கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் போதும், ரொம்ப போட வேண்டாம். ஃப்ளேமை ஹாஃபா வச்சுக்காங்க, பாதி ஃப்ளேமில் செய்வோம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சுன்னா அடி பிடிக்கும் இல்லையா, அதனால தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க. இப்போ தக்காளி பழம் ஒரு சின்ன தக்காளி பழத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி பழம் நல்லா மேஷ் ஆகணும், வதக்கிக்கிறோம். வதங்கின அப்புறம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் வேகமா வதங்கும். ஒரு அரை டீஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன், போட்டு வதக்குவோம். வதங்கிருச்சு. இனி மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்காங்க. சீரகத்தூள் வந்து அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த பொடிகளுடைய ஸ்மெல் எல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்காங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம், உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டுருவோம். கத்திரிக்காய் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்ற வேணாம், ஓரளவுக்கு.
தண்ணி கொஞ்சம் கூட இருந்ததுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வேர்க்கடலை, எள்ளு வறுத்து மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சிருக்கோம்ல, அது போடும்போது திக்னஸ் வந்துரும். கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி. இந்த கத்திரிக்காய் நல்லா வேகணும். இந்த மசாலால உப்பு பிடிச்சு கத்திரிக்காய் நல்லா வேகணும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கலாம். உப்பு காரம் கரெக்டா இருக்கு. இப்போ தீயை வந்து ஹாஃப் ஃப்ளேம்ல வச்சிருவோம். வச்சுட்டு இந்த அரைச்சி வச்ச நல்லா பேஸ்ட்டை பார்ப்போம். இப்போ 12 மினிட்ஸ் ஆயிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அப்புறமா ஸ்டீம் அடங்கின உடனே அதை திறந்து பார்ப்போம். இப்போ கத்திரிக்காய் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அதை மூடி வச்சிடலாம். அது குறைச்சி வச்சிட்டோம்னா அது பாட்டில் வேகட்டும். நல்லா வேகணும். தயிர் பச்சடிக்கு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தயிரும் வச்சிருக்கேன். உப்பு சும்மா கொஞ்சமா போட்டுக்கிருவோம். தயிர் வந்து இந்த பெரிய குழம்பு கரண்டிக்கு ஒரு 2 கரண்டி விட்டுறேன். இன்னும் கூட ஒரு கரண்டி விட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் போதும். அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். சிம்பிளா இது கூட வெள்ளரிக்காய் போடணுன்னாலும் அதை சீவி போட்டுக்கலாம். நான் ஒன்றும் போடல இன்னைக்கு, இதோட வச்சுக்கிறேன். தயிர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தயிர் விட்டு கலக்கிக்கிறேன். அவ்வளோதான். இதையும் ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ பிரியாணி பாருங்க, அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. இறக்கி வச்சிடலாம். நல்லா இருக்குது. கொஞ்சம் ஆறவும் கரெக்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம் அப்படியே. கறியெல்லாம் கரெக்டாக வெந்திருக்கு. கத்திரிக்காய் பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் கொஞ்சம் வத்துற மாதிரி இருக்கு. அரைச்சி வச்ச வேர்க்கடலை எள்ளு பேஸ்ட்டை போட்டுடலாம். இது கூட சேர்த்துடலாம். நான் சொன்ன அளவுலேயே வேர்க்கடலையும் எள்ளையும் சேர்த்து வறுத்து போடுங்க. நிறைய போடக்கூடாது. டேஸ்ட் வேற மாதிரி ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும். இதே அளவு தான் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுலேயே போடுங்க. இப்போ எல்லாத்தையும் பெரட்டி ஒன்றா கலந்துக்கிடுவோம். இது ஏற்கனவே வறுத்து அரைச்சது தானே, அதனால் பச்சை வாடை போகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கிரேவி இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றினா ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு. சரியா வந்துருச்சு. கொஞ்சம் கிரேவி இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும். ஆஃப் பண்ணிடுறேன். அதையும் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.